இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? எல்லாம் ட்ரெஸ் பண்ணி மிக்கி இல்லாம வந்துருக்கு, ஜாலி சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வந்திருக்கு. என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? டே பர்த்டே. ஓகே, விஷ் யூ ஹேப்பி பர்த்டே. Thank you. ஓகே, அவரை மிஸ் பண்ணவா? Thank you. ஓகே, சரி சரி, கிளப் பண்ணுங்க எல்லாரும். தர்மிகாவுக்கு ஃப்ரீடம் போட்டாச்சு. காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லோடச்சு வளர்த்த நீயே, முள்ளு காட்டில் முளைச்ச. சோ இன்னைக்கு உங்களோட இந்த 23வது பர்த்டே சந்தோஷப்படுத்தணும், உங்களோட லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு நாளா மாத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச யாரோ, உங்களை பிடிச்ச யாரோ இங்கேயும் இருக்கலாம், இந்த கிரௌண்டுக்குள்ளேயும் இல்ல வெளியிலயும் இருக்கலாம், உங்களை எப்படியாச்சும் இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. யாரா இருக்கும்? அண்ணாக்கள். அண்ணாக்கள் பேர் என்ன இங்க இருக்கிறாங்க? அண்ணாக்கள் இங்க இருக்காங்க. தினேஷ், ராஜேந்திரன். தினேஷ், ராஜேந்திரன். வேற வேற யார் தந்துருப்பாங்க? வேற யோசிச்சு பாருங்க. வெளியில இருந்தும் வந்திருக்கலாம், இங்க இருந்தும் தந்திருக்கலாம். யாரா இருக்கும்? வெளியில இருந்தா வேணு அக்காக்கள், இங்கண்டா அண்ணாக்கள். வேற வேற அது இல்லையா? வேற அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இல்ல உங்களோட கண்ணால பேசாம இருக்கிற உறவுகள் இதோட பேசணும்னு நினைக்கிற யாராச்சும்? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. செய்ய மாட்டாங்கன்னு. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை வாங்கிக்கோங்க, கைதட்டுங்க. ஓகே, ரைட். சரி, இதை கொடுக்க சொல்லி சொன்னாங்க. நிறைய கிஃப்ட் வந்திருக்கு உங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கிஃப்டா ஓபன் பண்ணி பாப்போம். சரியா? ரைட். சரி, இந்த கிஃப்ட் நான் தாரேன்னு சொன்னா எனக்கு நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு பாடிக்காது. பாடி கேட்டா சரியா? ராஜராஜ சோழன் நாம், என்னை காலம் பேசும் நீதான். ராஜராஜ சோழன் நாம், என்னை ஆளும் தேசம் நீதான். ஒரு கிஃப்ட் ஒண்ணு வந்திருக்கு, நீங்க அழகா பாட்டு படிச்சீங்கன்றதுக்காக. ஆனா இத நான் இப்ப எறிய போறேன். சரியா? இத யாரு கேட்ச் பண்றாங்களோ, தர்மிஷா கேட்ச் பண்ண உங்களுக்கு தான். இல்ல எங்க மிக்கி கேட்ச் பண்ணிட்டேன்டா, அவர் ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டு காட்டுவாரு, அத மாதிரி நீங்களும் செய்யணும். செய்தாதான் இது கிடைக்கும். சரியா? இல்லாட்டி நாங்க அப்படியே கொண்டு போயிடுவோம். சரியா? ஓகே, 1 2 3. சரி, அப்ப மிக்கிற கைக்கு போன வடிவா அவர் ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டு காட்டுவார், அதே போல நீங்க அதை செய்யணும். சரியா? சரி, மிக்கியர்ல வைங்க, வச்சுட்டு செய்து காட்டுங்க. 1 2 3 கோ. சரி, ஓகே, எடுத்து கொடுத்துருங்க மிக்கி, கொடுங்க. சரி, கை தட்டுங்க. ஓபன் ஓபன் ஓபன். பிரிங்க என்னன்னு பாப்போம். இதுல என்ன இருக்கும்னு நீங்க கெஸ் பண்றீங்க? என்ன கிஃப்டா இருக்கும்? அதேமே கேக்குறீங்களா? பேக் எதுங்கடா? இல்ல, ஆட்ட கேட்டது கேக்கல, அப்படிதான் இருக்குது. நினைக்கிற மாதிரி இருக்குனே. ஓகே, பாப்போம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. பிச்சரிங்க பாப்போம். சரி, பிடிச்சிருக்கா? ஓகே, ரைட். ட்ரிப் போறதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, யார் தான் இருப்பாங்க? ஸ்ரீலங்காண்டா அண்ணா, வெளிநாடுண்டா அக்காக்கள். அப்படியா? ஆனா அது ரெண்டுலையும் கடுமை யாரு தந்திருப்பாங்க? இதுல முக்கியமா யாரு தந்திருப்பாங்க என்று சொன்னா யார சொல்லுவீங்க? கண்டிப்பா செய்யக்கூடிய ஆக்கள் யார இருப்பாங்க? யார சொல்றீங்க? ஸ்ரீலங்கா, வெளிநாடு கன்ஃபார்ம். நான் க்ளூ தரணும் என்ன? சரி, நம்ம இன்னும் கிஃப்ட் இருக்கிறதால யோசிப்போம். சரியா? சரி, இன்னொரு கேம் ஆல்டர்னேட்டிவா. ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லக்கூடாது. செகண்ட் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு முன்னே கேள்வி பதில் சொல்லணும். ஓ, விளங்குதா? அப்படி மாறி மாறி சொல்லிட்டு போகணும். சரியா? ஓகே. இந்த உடுப்பு உங்களுக்கு யாரு வாங்கி தந்த? அதுக்கு சொல்லக்கூடாது. சரி, இந்த ரோட்ல ஒரு மிருகம், இந்த சேத்துக்குள்ள ஒரு மிருகம் ஒன்று வாழுமே, அதுல பேர் என்ன?
இந்த ட்ரெஸ் வந்து அம்மா எடுத்து தந்தாங்க. ஒரு வரியில வந்து சொன்னா நல்லா இருந்தீங்க. ஓகே சரி. உங்களுக்கு பிடிச்ச நபரா இருந்த வீட்டுல? பாண்டி. ஓகே. உங்களோட அண்ணன் எனக்கு சரி ஓகே. நீங்க அழகா ப்ளே பண்ணதால உங்களுக்கு இந்த கிஃப்ட் இருக்கு சரியா? இத நம்பிக்கிட்ட கொடுக்க அப்படியாச்சும் வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. கைதட்டி சமாளிங்கடா. வாங்கிடுங்க. என்னன்னு பாப்போம் என்னவா இருக்கும். ட்ரெஸ். ட்ரெஸ் வந்திருக்கு. நீங்க சொன்ன லிஸ்டுக்குள்ள அந்த பேரே வரலையே, நான் என்ன செய்யறேன்? உங்களோட மகளோட 23வது பர்த்டே. சோ இதுக்கு முன்னால எப்படி சர்ப்ரைசஸ் இங்க நடந்திருக்கா? இல்ல. சோ இதான முதல் தடவை. எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷம். ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. ஓகே ரைட். சரி, இன்னைக்கு சர்மிஸோட பர்த்டேன்றதுனால அவளை பத்தி ஏதாவது சொல்லணும். உண்மையான விஷயங்கள், அவ பத்தி நல்ல விஷயங்கள், ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள், அவளோட பிடிச்ச விஷயங்கள், பாராட்டத்தக்க விஷயங்கள் எது இருந்தா சொல்லுவோம். சொல்லுங்க பாபு. மகள் நல்லவ 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 சொல்லுங்க. அவள் எந்த இதுவும் எடுக்கலாது, எல்லாம் நல்லந்தான். நல்லாதான் எல்லாரோடையும் இது செய்வாவு. மகளோடையெல்லாம் பாசம் கூட. ஏதாவது சம்பவங்கள் இருந்தா ஞாபகப்படுத்துங்க. மறக்கல சம்பவம். நீங்க ஃபர்ஸ்டுக்கு பிள்ளைய கையில ஏந்தினதுல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது மறக்க இயலாது சுட்டித்தனங்கள், சின்ன வயசுல பார்த்த விஷயங்கள், இப்ப வரை எல்லாத்தையும் சொல்லி கதைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருந்தா இந்த தருணத்துல சொல்லுங்க. இருந்ததுதான். கிடைக்கிறதுக்காக நீர்கொழும்பு போனேன். நீர்கொழும்புல வாழ்ந்த கொஞ்ச நாள் வாழ்ந்து எனக்கு நீர்கொழும்புலதான் கிடைச்சாவும். சீரியஸாவா சர்மிசா? ஓகே. அப்புறம் பொம்பளை பிள்ளையா அப்படின்றத மாதிரி அனுபவம் இல்லை எங்களுக்கு. ஏற்கனவே மூத்தது 2 ஆம்பளை பிள்ளைகள் தான். நீ பொம்பளை பிள்ளையா பிறந்தோடனே எல்லாருக்கும் சந்தோஷம் சரியான முறையில. அவர் அங்கிருந்து திருப்பிக்க கொழும்புல கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி ஊருக்கு வந்தது. அப்ப கிடைச்சதே ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சரி கட்டிப்பிடிங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டேன். நாங்க பொம்பளை பிள்ளை தங்க பிள்ளை ஒண்ணு கிடைச்சிருக்கேன். சரி ஓகே. சரி, ஏதாவது வாழ்த்து சொல்ல போறீங்க இந்த தருணத்துல? பர்த்டே அன்னைக்கு ஏதாவது சொல்லுங்க. கிட்ட நில்லுங்க. இது கிடைச்சது சந்தோஷம்தான். யாரு செய்தான்றது இல்ல, செய்தவங்களுக்கு. சரி சரி, நீங்க சொல்லுங்க. பிள்ளைக்கு நீங்க என்ன உறவு? மாமா. மாமா. சோ தாய் மாமன் என்ன? சர்மிஸோட பர்த்டே இன்னைக்கு. சோ அவ சந்தோஷப்படுத்தி ஆகணும்னு சொல்லி அவைக்கு ரொம்ப பிடிச்ச உறவுகள் கொஞ்சம் சேர்ந்து இந்த சர்ப்ரைஸ் செய்திருக்காங்க. சோ நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படி கிடைக்கும் இன்னைக்கு பிள்ளைக்கு? நான் எதிர்பார்க்கல. சோ எப்படி உங்களோட மனநிலை இருக்கு? சந்தோஷமா இருக்கு. சரி, உங்களோட பிள்ளைய பத்தி சொல்லுங்க. மருமகளை பத்தி. ஒரே ஆள் தான். தங்க பிள்ளை, தங்க மருமகள். மறக்க முடியாம சந்தோஷமான நாள் டெய்லி. மருமகளை நாங்க சந்தோஷப்படுத்திருக்கோம். சரி, அவட்ட இருக்கிற நல்ல பண்புகள் எது இருந்தா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அவகிட்ட நல்ல பண்புகள் இருக்கு. அவ பத்தி தெரிஞ்சா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பண்ணுக்கு பண்ணு, இதுக்கு பாசத்துக்கு பாசம். இன்னைக்கு வாழ்த்து சொல்லணும் அவளை பத்தி. இந்த நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, வாழ்த்த சொல்லுங்க. சந்தோஷமா வாழணும். சரி ஓகே ரைட். சரி அம்மம்மா வாங்க. அம்மா அம்மம்மா அம்மம்மா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட பேர பிள்ளை சர்மிசாவோட பர்த்டே. என்ன நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க உங்களோட பிள்ளைய? மாலை தான் கூப்பிடுறேன். சரி, உங்களோட மாலை பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. அவளோட நல்ல விஷயம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அவள்கிட்ட எல்லாத்துலயும் நல்லந்தான். ஓகே, வேற விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். அவளை எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஏதாவது வாழ்த்து சொல்லுங்க. உங்களோட ஆசீர்வாதம். ஓகே. சரி, கட்டிப்பிடிங்க பிள்ளையே, கட்டிப்பிடிங்க. அவ்வாண்டு கொடுத்துடுங்க. சரி ஓகே. வாங்க. ஓகே.
சரி நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இவங்க என்ன உறவு யாரு தங்கச்சி ஓகே உங்களோட தங்கச்சியை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சர்மிசா நீங்க உண்மையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு சரி நீங்க தான் உண்மையான விஷயத்துல எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள் சோ உண்மையான விஷயத்த மட்டும் சொல்லுங்க நல்லவள் வல்லவள் நாலு மறிந்தவள் நல்லவள் ஏதாவது உங்களுக்குள்ள ஏதாவது சண்டைகள் எது மாதிரி மாறு உங்களுக்கு சண்டையில் வருந்தான் சண்டையெல்லாம் என்னதுக்காக கூடுதலா சண்டைகள் வரும் சும்மா வாய்த்தாக்குங்கள் பிரச்சனைகள் சரி சாப்பாட்டுக்கு கட்டாயம் உடுப்புக்கும் சாப்பாட்டுக்கு சோற்றே இல்லைன்னு ஓகே ரைட் சரி இப்ப என்ன சொல்ற சின்ன வயசுல இருந்து அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பெரிய வயசானதுக்கு பிறகு அப்படி பிரச்சனைகள் வந்திருக்கா சரி ஓகே நல்ல விஷயத்தை பத்தி கதை சர்மிசாவுக்கும் என்ன சொல்ற நீங்க பார்த்து வியந்த இந்த புள்ள இந்த தங்கச்சி இப்படி இருக்காளே எங்கேயாவது நினைச்ச தருணங்கள் இருக்குதானே அதுல இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்து சும்மா சொல்லுங்க நல்ல ஆர்ட் பண்ணுவாள் வெரி குட் அதுல கைது எந்த கலையாது ஆர்ட் பண்ணுவாள் அதுல அதுக்காக பார்க்கலாம் ஓகே அதுக்காக பார்க்கலாம் ஓகே மெஹந்தி பண்ணுவாங்கன்னு மெஹந்தி பண்ணுவாங்க ஓகே சாப்பாடு என்ன அவள் சமைப்பாவா சமைப்பா என்ன சமைக்கிறதுல உங்களுக்கு என்ன சாப்பாடு விருப்பம் உங்களோட ஃபேவரட் என்ன பருப்பு கடை சமைக்கலாம் எல்லாம் சமைக்கும் உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் சரி ஓகே அதால வந்து என்ன சமைச்சாலும் நல்லா இருக்கு அருமையா இருக்குன்னு சொன்னா சரி அதோட அடுத்த நாளைக்கு அப்ப எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா டீ கப் கூட வராது அப்படியே சரி எங்கேயாவது இடையில என்ன சொல்ற ஏதாவது சிச்சுவேஷன்ல உங்களை எங்கேயாவது விட்டு கொடுக்காம இந்த அண்ணன்டா அப்படி என்ன மாதிரி நடந்த சம்பவங்க அது கூட இருக்கு அது இருக்கா அதுல சின்ன சின்ன சண்டை இருந்தாலும் தான் இல்ல ஸ்கூல் பெட்லயோ ஒரு வயசுதான் எனக்கு கிளம்ப ஆனா என்ன சொல்றேன் 2 பேர் ஒன்றுதான் அப்படியே வாடா போடா அப்படித்தான் பழகுறேன் ஆனா எந்த விஷயத்துல இருந்தாலும் முன்னுக்கு வந்து நிப்பார் நோட் செலவு இருந்தாலும் சரி எது செய்யறாலும் சரி என்ன கேட்டாலும் செஞ்சு தருவார் கமிஷன் தான் கொடுக்கணும் மற்றபடி சாக்லேட் வாங்கி கொடுத்தா நோட் சவளம் படி எழுதி வரும் அப்படி இல்லைன்னு சொன்னா கஷ்டம் சித்திரம் நல்லா வரைவாள் வேற மாத்திக்கணும் நினைக்கிற விஷயங்கள் இந்த பர்த்டேல இருந்து ஒரு அண்ணனா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒன்றும் இல்ல எப்படி இருந்தாலே போதும் அதுவே போதும் இல்ல மற்ற பிள்ளைகளை விட இந்த தங்கச்சி பெஸ்ட் தான் அடிக்கடா ஹையே சரி ஓகே ஏதாவது வாழ்த்து சொல்லணும் இந்த பர்த்டேக்கு நீங்க அவங்களோட ஃபியூச்சரை நினைச்சு ஏதாவது சொல்லணும்னு சொன்னா அண்ணனுங்களை என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க வாழ்த்து சொல்லுவது எனக்கு அவன் நல்லா தாக்க வருவான் நல்லா வருவான் அம்மா பெற்றெடுத்த கடைசி புள்ள ஆனா நல்லா வருவான் நம்பிக்கை எல்லாம் கன்ஃபார்மா வருவான் சரி ஓகே சரி அப்படி ஒரு பாட்டு படிங்க வாயில சரி ஓகே கட்டி பிடிச்சிட்டு போங்க சரி ஓகே சரி மைக் போயிட்டு தானே சரி ரைட் நீங்க சொல்லுங்க நீங்க பர்த்டே கேர்ளுக்கு என்ன உறவு மச்சானா அப்ப நிறைய சொல்லலாமே சரி மச்சால பத்தி சொல்லுங்க எங்களுக்கு என்னத சொல்ற நல்ல புள்ளா நாளையில வந்து பிறந்த நாள் போட்டோ எடுத்துட்டு போனா அவன் எக்கச்சக்கமா அவ எடுத்ததா நீங்க எடுத்ததா நம்ம எடுத்து கொடுத்து அடியா சித்திரங்குருவாவோ ஓகே குடுப்பமே ஆறுதலா குடுப்பமே பெரிய குடுப்பமே சரி அப்ப அவங்களுக்கு ஒரு சாங் வந்து டெடிகேட் பண்றீங்களா ஒரு பாட்டு டெடிகேட் பண்றீங்க என்ன பாட்டு வரும் உங்களுக்கு என்ன பாட்டு போற அப்படி சரி உங்க டைம் ப்ரிப்பேர் ஆகிங்க
அதை அடிச்சு விடுவோம். எதிர்பார்க்கல நம்ம ரத்தத்தின் சொந்தத்தின் சொந்தமே பிறந்தவுடன் பிறப்பே நாங்கள் ரத்தத்தின் சொந்தமே பாடுதல்மே அவ்வளவு தெரியாது. சரி ஓகே கைதட்டுங்க. சரி அடுத்த கிஃப்ட் கொடுப்போமா? இதையும் நான் த்ரோ பண்ண போறேன். குடிங்க சரியா? 1 2 3 முடிஞ்சிட்டா. சரி ஓபன் ஓபன் ஓபன். கைதட்டணும் கைதட்டணும். என்ன இருக்குமா நினைக்கிறீங்க? சொந்தமுள்ள வாழ்க்கை இருக்கிறோம். சரி ஓகே ரைட். சொத்து சொகமே சரி எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? சரி போட்டு காட்டுங்க நாளைக்கு பார்த்துட்டு அதுல பதிச்சுக்க. சரி நான் ஒரு க்ளூ ஒன்று தான் ஏன் தந்திருப்பாங்கன்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த பேருக்குள்ளா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன். இது அதையும் தாண்டி வெளியில இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்க சொன்ன அந்த 4 பேருக்குள்ளா இருக்கு சரியா? அதுலயும் அவங்க வெளிநாடு இல்ல உள்நாட்டுக்குள்ளதான் இருந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் சரியா? அவங்க வெளிநாட்டுல தான் செய்யறாங்க சரியா? அப்ப யாரா இருக்கும்? ஆறுமா வேணு ரேணுவக்கா. சரி ஓகே ரைட். நீங்க சொன்ன மாதிரி உங்களோட அக்கா மாதிரி தான் ஜெர்மனில இருந்து இந்த சர்ப்ரைஸ செய்ய சொன்னாங்க சரியா? அப்படி ஃபீல் பண்றீங்க? சரி இன்னொரு கிஃப்ட் இருக்கு கடைசியா. சோ உங்களோட பர்த்டேக்காக ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. இதை கொடுங்க மிக்கி. பிக்சராம கொடுங்க. ஓகே ஒரு 10,000 ஒன்று உங்களோட பர்த்டேக்காக கொடுக்க சொல்லி தந்தாங்க சரியா? இப்ப அக்காங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ வேணுதேனு அக்கா, ரொம்ப மிஸ் பண்றேன். ஊர்ல இருக்கும் போது வெளிநாடு போனது ரொம்ப மிஸ் பண்றேன். டெய்லி அம்மாட்ட சொல்லி கதைப்பேன், ஸ்ரீலங்கா திரும்பி வந்தாங்கன்னா நல்லா இருக்குமெண்டு. கால் பண்ணா கேப்ப எப்ப வருவீங்கன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு வரும் எப்படி வரும் எப்படியாண்டு சொன்ன கட்டாயம் வாங்க நீங்க ஊருக்கு, ரொம்ப மிஸ் பண்றேன். சரி ஓகே. அவங்க கேட்டுக்கொண்ட விஷயம் தன் தங்கச்சி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், எந்த குறையுமே இல்லாம நோய் நொடி இல்லாம நல்லா வாழணும், அதான் அவங்களுடைய ஆசைன்னு சொல்லி கேட்டேன். அவங்க எங்க இருந்தாலும் உங்களோட சந்தோஷத்தை பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரியா? ஓகே இப்ப ஹாப்பியா கேக் வெட்டுவோம். அதுக்கு முதல் இதை கொடுங்க, போய் கொடுங்க அப்படியே. சரி ஓகே தாய்பால் மண்ணில் மட்டும் தூசு இல்ல, தாய் வழி சொந்தம் போல பாசம் இல்ல, நேசம் இல்ல. ஹாப்பி பிறந்த நாள் என் செல்ல தங்கச்சியே. உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரே பெரிதாயும். Happy birthday to you, happy birthday dear Pandita, happy birthday to you. எடுங்கம்மா. ஏ வீட்டு தலைவி இந்த ஜில்லாவோட அழகி, அண்ணங்காரே அன்றாடம் நனையும் அன்பான அருவி, ஏ தங்க மை தங்க வெள்ள மனசு கொண்ட நல்ல தங்க, அந்த பாசத்தில் அவளை தாடிச்சுக்க யாருமே இல்லையே இங்க. மை ஸ்வீட் தங்கச்சி, அவ்வளோ செல்லமா நினைக்கிற என் தங்கச்சிக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டே. ஹாப்பி பிறந்த நாள் என் செல்ல தங்கச்சியே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் கூட சண்டை போடக்கூடாதுன்னு இருக்கேன். வம்பு பண்ண அவ்வளவுதான். லவ் யூ டி மை தங்கச்சி. மூன்றாவது பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற தர்மிகா அண்ட் ஃபேமிலி, எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே இதே போல தர்மிகா எப்பவுமே சந்தோஷமாவும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு உங்களோட அக்காக்கள் வேணு ரேணு சார்பாகவும் இங்க இருக்கிற அத்தனை உறவுகள் சார்பாகவும் எங்க மிக்கி சார்பாகவும் ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாக எங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம். ஓகே பாய்.
சரி. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா வாடி மச்சினியே ஒரசிட தேடி மச்சினியே குனிஞ்சா நிமிந்தா மனம் தீப்புட்டிக்குது அணைச்சு கொள்ளடியோ சீனி சக்கரையே சிரிப்புல சேதி வைக்கிறியே அசந்தா அசந்தா மன பூத்தி இருக்குது பறிச்சு கொள்ளுவியே